மற்றும் ஒரு அண்மை செய்தி, தூத்துக்குடி மாநகராட்சிகள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை வாகன ஓட்டுநர்களுக்கு ஊதியத்தை அதிகரிக்க தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து தூத்துக்குடியிலிருந்து எமது செய்தியாளர் முத்துமோகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் முத்துமோகன். தற்போது தூத்துக்குடி மாநகராட்சிகள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வேற என்னென்ன கோரிக்கைகள் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு, இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தூத்துக்குடி மாநகராட்சியை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் மாநகரின் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 497, தூய்மை வாகன ஓட்டுநருக்கு ரூபாய் 598 வழங்க உத்தரவு ஆணை பிறப்பித்தார். ஆனால் இந்த உத்தரவை தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை செயல்படுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து தூய்மை வாகன ஓட்டுநர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாநகராட்சியை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வை உடனடியாக திமுக மாநகராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டும். மேலும் இஎஸ்ஐ, பிஎஃப் ஆகியவைகளை வழங்க வேண்டும். அதில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும். மேலும் தொழிற்சங்கத்தில் உள்ள பணியாளர்களை இடமாறுதல் செய்தும் பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும். மேலும் வீடு கட்டி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தூய்மை பணியாளர் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்களை மாநகராட்சி கதவுகளை அடைத்து உள்ளே விடாமல் அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இதற்கும் தொழிற்சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. பிரியங்கா, கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்துமோகன்.